ஏன்க்கா அழுகுற? பின்ன என்னடி? காலையில் நினச்ச நேரம் எழுந்திரிச்சோமா, தின்னமா, தூங்கி எழுந்திரிச்சிட்டோமான்னு இருந்துட்டோம். இப்போ இங்கே வந்து அண்ணனுக்கு வேறு வேலை செய்யுன்னு சொல்கிறானுங்க. அதுக்கு அழுதான் எல்லாம் சரியாயிருமா? அங்கே வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மாமா புண்ணியம். அவர் போட்ட பிச்சியில் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு வந்துட்டோம். நம்ம முதல்லேருந்தே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கணும். அப்பா அம்மா 2 காசு சம்பாதிச்சாங்களா என்ன? ஆமாண்டி, அதை சொல்லு. பெற்றவங்க ஒழுங்காக இருந்தால் நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம்? நானும் கூட வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததும் வீடு சூப்பராக இருக்கே, பாட்டி வீட்டை விட இங்கே அருமையாக இருக்கேன்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய வீடு. நம்மளே வேலை செய்யணுன்னா இடுப்பே கன்று ஒரு நாள் கூட்டி தொடச்சாலும். ஆமாக்கா, அதுக்கு தான் சரி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலைக்காரியை வைக்க சொல்லுவோன்னு பார்த்தா அண்ணனுங்க 2 பேருமே மசிவனாங்கிறாங்க. அவனுங்க தானே வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறானுங்க. பார்ப்போம். வீட்டுக்கே இப்படி, இனி வேலைக்கு போனால் அங்கே நீ என்னவோ. ஆமாக்கா, அதை நினச்சா எனக்குமே வயிற்ற கலக்குது. அங்கே ஜாலியாக நெட்டுக்காடு போட்டு செல்லாம் நோண்டிட்டு படுத்தே கிடப்போம், எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு. இனி எல்லாரும் நம்மளை அதிகாரம் பண்ணுவாங்க. ஐயோ, நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீட்டுக்கே இந்த போடு. நீ வேலைக்கு போகிற இடம் எப்படி இருக்கோ அதை அப்புறம் பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பயமுறுத்தாதான் எனக்கு காய்ச்சலே வந்துடும். காய்ச்சல் என்னடி வருது? ஃபுட் பாய்சனே ஆக போதா இல்லையா பாரு, நம்ம சமைக்கிறத நம்மளே சாப்பிட்டு. ஐயோ, நீ வேற. கடைசிக்கு நூடுல்ஸு, பாஸ்தா, சேமியா, உப்புமா அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாவது ஏதாவது செஞ்சு பழகிருக்கலாம். அங்கே எதுவுமே பழகாமல் விட்டுட்டோம். இனி என்ன பண்ண போகிறோமோ? முதல்ல சுடுதண்ணிக்கே வைக்கலையா, இதில் உப்புமா சேமியாவுக்கு போயிட்டா இவ. மளிகை சாமான லிஸ்ட்டே இந்த ஆன்ட்டியை கேட்டு கேட்டு எழுதணும். இந்த ஆன்ட்டி நம்மளை கேவலமாக நினச்சிருப்பாங்கல்ல? தெரியலையே, இருந்தாலும் இருக்கலாம். இதில் நமக்கு சமைக்க தெரியாதுன்னு வேற தெரிஞ்சுது. இன்னுமே கேவலமாக நினைப்பாங்க நம்மளை. லிஸ்ட் எழுதுன லட்சணத்துலேயே தெரிஞ்சிருப்பாங்க நமக்கு சமைக்க தெரியாதுன்னு. இனி என்ன தெரியறதுக்கு இருக்கு? அதை சொல்லுக்கா. என்ன பண்றீங்க 2 பேரும் இங்க உட்காந்துட்டு? சும்மாதான் அண்ணே. அந்த ஆன்ட்டி மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போய் கூட மாட ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல? அவங்க தான் வேண்டாம், நீங்கள் ஊர்லேருந்து வந்த டயர்ல இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சொன்னாங்க. சரி, நமக்கு பார்த்து வீட்டை போய் க்ளீன் பண்ணி வச்சிருக்கலாம்ல? ஞாபகம் இல்லை அண்ணே, நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எல்லாம் சொன்னாதான் வேலை செய்வீங்களோ? சரி, எந்திரிச்சு வாங்க. அண்ணா வீட்டை க்ளீன் பண்ணி ஜாமானெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. வரோம், நீ போ அண்ணே. அங்கே போயிட்டு சாப்பாடு முதல்ல அங்கே போய் பார்ப்போம் அக்கா. ஜாமானெல்லாம் வாங்க நம்மளும் கூடவும் போல, ஹெல்ப்பும் பண்ணலை, ஏதாவது சொல்லுவானுங்க. சரி நட. அப்பாடி, ஒரு வழியா வீட்டை ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. தம்பி பரமா, ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? நீங்களும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை, மாமனும் ஒரு ஃபோன் கூட பண்ணலடா. மாமனுக்கும் ரேகாவுக்கும் நானே கூப்பிட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு எட்டு அவங்க வீட்டில் போய் என்னன்னு பார்த்துட்டு வரீங்களாடா? எனக்கு மனசே சரியில்லை. இந்த கிளவி வேற ரேகாக்கும் மாமாக்கும் கூப்பிட்டா செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிச்சு. எங்களுக்கும் மனசு படபடன்னு தான் இருக்குது. ஆனால் எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறது? அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுறது? அட்ரஸும் இல்லாமல் இந்த ஊர்லேயும் ஒன்றும் தெரியாது. எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறது? இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டா ஊர்லேருந்து வந்து டயர்டு வேற. என்ன பண்ணுறது? இந்த தாய்க்கிழவி முதலே கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஷாப்பிங் போகாமல் மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாம். இப்போது இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு வருவானா? பார்த்தா கூட ஏதோ மாமாக்கோசரம் வந்துடுவான். ஆனாலும் அட்ரஸ்க்கு என்ன பண்ணுறது? நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்போ ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ எவ்வளோன்னா வாங்கி செட் பண்ணியிருக்கிறானுங்க பாரு. நம்ம கேட்டால் மட்டும் காசு இல்லைன்னு பாருங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஏது காசு? அதை அண்ணன்கிட்டயே கேளு, ஏன் என்கிட்ட கேட்குற? வீடு நல்லா செட் பண்ணிட்டீங்க அண்ணா, சூப்பராக இருக்கு. அங்கே ரொம்ப வசதியாக இருந்துட்டீங்கல்ல, அதனால் இங்கே ஏதோ எங்களால் முடிஞ்சது. இங்கே அடுக்கியிருக்க உங்கள் புக்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி அண்ணே, அப்புறமா பார்த்துக்குறோம். கிச்சன் பார்த்துட்டு வரோம். பார்த்தா சொல்லு அண்ணே. ஹலோ, கிழவி, நான் தான் பரம பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸா? எதுக்கு அண்ணே? என்ன ஏதாவது வேணுமா? ஹால் கிச்சன் எல்லாம் ஓகே தான், ஆனால் பெட்ரூம் ஒன்றே ஒன்று தான் ரெடி பண்ணியிருக்கீங்க.
உங்க 2 பேத்துக்கு ஒன்று போதாதா? அது இல்லைண்ணே, அப்போ மீதி ரூம். எதுக்கு தேவையில்லாம எல்லா ரூமும் புழங்கிட்டு? அதுவும் எல்லா ரூமுக்கும் திங்ஸ் வாங்க. அப்போ உங்களுக்கு பெட்ரூம். நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் கீழே படுத்துப்போம். வேணுங்கிறது வாங்கவே காசு பத்துமா பத்தாதோன்ட்டு இருந்தோம். நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தப்போ அம்மத்தா ஃபோன் பண்ணிச்சு, இப்படி வந்திருக்கோன்னு தெரிஞ்சோடனே சரி அவளுக்கு வாங்கி போடுன்னு சொல்லி மறுபடியும் காசை அனுப்பிச்சு. அதனால தான் உங்களுக்கு மட்டும் எல்லாம் பண்ணினோம். அதான் அம்மத்தா காசு அனுப்பிச்சிச்சே, அப்போ ஏன் உங்களுக்கு பண்ணிக்கல? பாப்பா நீ யோசிக்காமையே பேசுகிறடா. நம்மளுக்கு இனி எப்போ வேலைக்கு போய் சேலரி வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு கையில் காசு வேணும்லடா செலவுக்கு. அண்ணே, அப்போ எங்களுக்கும் மெதுவாக பண்ணிக்கலாமே, அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணணும்? அப்பா அம்மா தான் சரியில்லை, அண்ணனுங்களும் சரியில்லாமல் போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பாரு. அதனால தான் இருந்த காசுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் அண்ணே. வேலைக்கு போகிற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்ததும் தனித்தனியாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை அண்ணே, இல்லை வேண்டாம். ம், அப்போ அவனுக்கு 2 பேர்த்துக்கு ஒன்றும் வாங்கலையா? ம், மாமாலாம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே எல்லாம் சம்பாதிச்சிருப்பாரு. அந்த மாதிரியே நாங்களும் சம்பாதிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டாப்ல. நானும் மாமனை தாண்டி நினச்சிட்ருக்குறேன். உங்கள் மாமனுக்காகட்டும் ரேகாவாகட்டும் ஃபோனே போக மாட்டேங்குது. ஊருக்கு போயிட்டாங்களா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கே ரொம்ப கருக்குன்ட்டு பயமாக இருக்குது. உங்கள் அண்ணனை இவளை போய் பார்க்க சொன்னால் பார்த்தானுங்களா இல்லையானே தெரியல. அவனுங்களாம் மறுபடியும் ஃபோன் பண்ணாதானே தெரியும். இவளுக்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? இவகிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். கிளவி, என்ன சொல்லு. நாங்கள் யாருமே இல்லைன்னொன்னே ஜாலியாக இருப்பியே. உன் பேரனுங்க வச்சது தான் இங்கே சட்டமாக இருக்குது தெரியுமா? அங்கே அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இங்கே நாங்கள் வந்து கஷ்டப்பட போகிறோம் கிழவி. நான் ஜாலியாக இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட யாரடி சொன்னா? முதலேருந்தே உங்கள்கிட்ட எல்லாம் வேலை வாங்கி பழகிருக்கணும். இப்போ என்னமோ உன் வேலை நீ செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சொல்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் பழக்காமட்டீங்கள, அதுதான். ஒழுங்கா என் பேரனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்குங்க. அதைத்தானே பண்ணி ஆகணும். தெரிஞ்சா சரிதான். அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க? சாப்பிட்டு எங்கேயோ போகணுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ, அப்போ பேரனுங்க சிவராமன் வீட்டுக்கு போகத்தான் பேசியிருப்பாங்க. நம்மளை கூப்பிட்டு அட்ரஸ் கூட வாங்கலையே. அப்போ அவனுங்களுக்கு தெரியுமா? கிழவி, டெய்லி ஃபோன் பேசு கிழவி. வீடியோ கால் பண்ணுறேன் சமைக்கும் போது சொல்லிக்கூடு என்ன? சரிடி, தெரியாத ஊர், பார்த்து பத்திரமா இருங்க என்ன? சரி கிழவி, வச்சுருட்டா? ரேகா வீட்டுக்கு போனால் ஊர்லேருந்து ஆள் வழின்னு நைட் வாட்ச்மேன் சொல்கிறான். ஒருவேளை ரேகாவுக்கு அங்கேயே வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோ? இல்லை சிவாக்கு இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆள் ஊர்லேருந்து வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை வராமையே ஏதாவது ஆயிடுச்சா? ஒன்றுமே புரியலையே. மண்டையை பிச்சுக்குது. புள்ள மூஞ்ச பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எதுக்கும் காலையில் போகும்போது ஒருக்கா வாட்ச்மேனை விசாரிச்சுட்டு போகணும். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. ஆனால் அவர் ஃபோன் பண்ணாமல் விட்டுட்டாருன்னா ஏதாவது தகவல் தெரியுதா பார்ப்போம். இந்த ரேகா என்ன இப்படி பண்ணுறான்? நம்ம அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் பர்மிஷன் வாங்கிட்டு நம்மளும் அவ கூட ஊருக்கே போயிருக்கலாம். ரேகா, என்னோட ரத்த சொந்தங்களை விட நீங்களாம் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வந்துருமா? பிரிவெல்ல பிரிவெல்ல நண்பா, சிறு பிரிவாலே நீங்கும் நண்பென் நண்பா. காலையில் கதிரவன் கடல் விட்டு வருவதும் மாலையில் கதிரவன் மலை தொட்டு போவதும் இயற்கையடி இயற்கையடி. கோடையில் மேகம் கடல் விட்டு பிரிவதும் மாடையில் மீண்டும் கடல் தொட்டு சேர்வதும் இயற்கையடி இயற்கையடி இயற்கையடி. அப்பா அம்மா, எங்களை விட்டுட்டு எப்படி இருக்கிறீங்க? இனி நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே எப்படி இருக்க போகிறோம்? அம்மத்தா, நாங்கெல்லாம் இல்லாமல் நீ என்ன பண்ணுற? என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. மாமா, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னாச்சு?
அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வச்ச மாமா என்ன தவிக்க விடலாமா. விக்கியா, என் குழந்தை என் கை குழந்தை மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன், போதுமா? நீ என்ன குழந்தை மாதிரி பார்த்துப்பியாமோ? நீயே ஒரு குழந்தை, நீ என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்க போறியா? நினைச்சாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த ரமேஷ் நான் நல்லா விக்கியை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். மாங்கா மண்டே. விக்கி, ஐ லவ் யூடா. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. கொஞ்சம் நடித்தேனடி, கொஞ்சம் துடித்தேனடி, இந்த விளையாட்டை ரசித்தேனடி, உன் விழியாலே உன் விழியாலே என் வழி மாறும் கண் தடுமாறும், அடி இது ஏதோ புது ஏக்கம், இது வலித்தாலும் நிஜம் அது ஏற்கும். பட்டுமா, நேற்று ஒலி மணியும் உன்னோட வாய்ஸ் கேட்டது. இப்போ வரைக்கும் உன்னோட வாய்ஸ் என்னால் கேட்க முடியல. உனக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவும் தெரியல. எங்கம்மா இருக்க? என்னாச்சு உனக்கு? நெஞ்சாங்குழி எங்குதடி, நெத்தி போட்டு வீங்குதடி, நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி, ஓ நினப்பு ஓங்குதடி, உளுசுறு நோக்குதடி, கண்ணீர் பட்டு கண்ணோ ரெண்டும் வலிக்குதடி, உன்னை விட்டு நான் பிரிஞ்சா வாழ்க்கை அத்து போகும் அழகே, கண்ணை விட்டு நீ மறைஞ்சா பார்வை செத்து போகும், நித்தா உன்னை எண்ணி எண்ணி நேரவத்தி போகும் அடியே, சூட்டு விரல் நீண்டு நீண்டு தூரம் செத்து போகும், அடி உன்னை ஒன்ன நினைச்சு என் உசுர கையில் பிடிச்சு நான் வந்து வெந்து கிடக்கு சிறு நூலாம் படையா இழைச்சு, அடி உன்னை நினைச்சு என் உசுர கையில் பிடிச்சு நான் வந்து வெந்து கிடக்கு சிறு நூலாம் படையா இழைச்சு.